இந்த கஞ்சாவை அதிகப்படியாக சப்ளை பண்ணக்கூடிய பெண் வியாபாரி. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் என் முந்தானில் இருக்கிறாங்க, எவன் என்ன பண்ணுவான், யார் கேஸ் போட்டாலும் நீங்கள் சாட்சிட்டு போடக்கூடாதுன்னு போலீஸே மிரட்டுறாங்க. இவங்களுடைய செல்வாக்கு எப்படின்னா அதிகாரிகளையும் மாற்றுறாங்க. கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அம்பேத்கர் அமைப்பு, விடுதலை சிறுத்தை, திமுக, அண்ணா திமுக, ஏன் இப்போ விஜய் கட்சியில் கூட இருக்காங்க. இன்னை வரைக்கும் யாரையுமே கேட்கல. போலீஸே நீலாம் ஒரு ஆளா, என்னை விற்க உள்ளனா உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ரவுடிஸ் இல்லை, இன்டெலிஜென்ஸ் தான் இருக்காங்க. காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள் கஸ்தூரிக்கு நிழல் போல பாதுகாப்பாக இருக்காங்க. தன்னுடைய உள்ளாடைக்குள்ள அந்த கஞ்சாவை நல்ல காலில் கட்டிக்கின்னு இந்த மாதிரி ஆட்களை காவல்துறையே, நான் தான் உன்னுடைய பார்ட்னர், நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணுறதை பண்ணு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ரெட் நூல் தமிழ் நேயர்ஸுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்த கஞ்சா போதை மாத்திரை எதிராக தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பிட்டு நார்த்து மெட்ராஸில் திட்டமிட்டு விற்கக்கூடிய இந்த போதை பழக்கத்துக்கோசம் பேசிகிட்ருக்கோம். அதில் தான் இப்போது நம்மளுக்கு ஒரு ஏரியாவில் போயிட்டு நம்ம விசாரித்ததில் இந்த கஞ்சாவை அதிகப்படியாக சப்ளை பண்ணக்கூடிய பெண் வியாபாரி ஒரு பொம்பளை தான் இது அதிகமாக ஹோல்சேலில் 200 கிலோ 300 கிலோ எட்டுன்னு வராங்க. அந்த பொம்பளையோடைய பேர் தான் கஸ்தூரி. காந்த கண்ணழகி என்ன புளியாந்தோப்பில் போலீஸால் வர்ணிக்கப்படக்கூடிய ஆள். இவங்க பார்த்திங்கன்னா ஹெச்எஸில் இருக்காங்க. இவங்க மேலே நிறைய கஞ்சா கேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட வழக்கு கேஸ் இன்னவோ ஸ்டேஷனில் தான் இருக்குது. ஆனால் அதை ஒன்று கூட சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காவல்துறையில் தயங்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு லேடியால் தான் புளியாந்தோப்பு பகுதியில் சின்ன சின்ன வியாபாரி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புஷ்பா, அப்புறம் வேலழகி, அந்த முருகம்மா பொண்ணு குணா, இப்படி பல அந்த பகுதி முழுக்க கஞ்சாவை இவங்க மூலம் தான் சப்ளை ஆகுதுன்ற தகவல் அங்கே போய் நம்ம விசாரித்ததில் கிடச்சிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாக இறங்கி யார் இந்த கஸ்தூரி, இந்த லேடி பின்னாடி முக்கியமான பேக்ரவுண்டு யார் இருக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ரவுடிஸ் தான் இருப்பாங்க நாங்கள் நினச்சோம். நான் பார்த்திங்கன்னா நம்ம டீம் போயிட்டு விசாரித்ததில் ரவுடிஸ் இல்லை, இன்டெலிஜென்ஸ் தான் இருக்காங்க. இது என்னென்னா இன்டெலிஜென்ஸ்னால் ஐஎஸ் உளவுத்துறையை சார்ந்த சில நபர்களும் காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள் கஸ்தூரிக்கு நிழல் போல பாதுகாப்பாக இருக்காங்க. என்னென்னா ஆல்ரெடி இப்போ கூட நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கமிஷனர் அலுவலகத்தில் இந்த மாதிரி ஒரு லேடி கஸ்தூரின்றவங்க விற்கிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா கூட அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்கள வரைச்சி அதெல்லாம் விடுமா, கரண்ட் பேப்பர் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கரண்ட் பேப்பரையும் தெளிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ஊடகத்தில் வரோம். என்னென்னா இந்த கஸ்தூரிக்கு எத்தனை புருஷன், யார் இந்த கஸ்தூரி, இவங்களுக்கு எத்தனை பசங்க பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேர் ரவி, அவர் இன்றைக்கும் இருக்காங்க. அந்த ரவின்றவருக்கு 4 பசங்க. அந்த 4 பசங்களில் ஒரு பையன்தான் கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டான். அந்த பையன் பேர் கருப்பானுவாங்க. அவன் ரொம்ப டார்க்காக கருப்பாக இருக்கிறதால அவனை கருப்பானுவாங்க. அந்த பையன் என்னென்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பையனை, ஒரு தட்டாங்குளத்துலேருந்து சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு பையனை சீனிவாசன் என்ன, அந்த பையன் சாவு ஊர்வலத்தில் கலந்து போகிறப்போ இந்த கருப்பா கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை வச்சு கரெக்டாக ராஜா தோட்டம் நியரில் அவங்கள சுடுகாட்டாண்ட வெட்டி சாவடிக்கிறான். இந்த கஸ்தூரி புள்ள எங்கள் அம்மா கஞ்சா வியாபாரி, எங்களை கேட்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வெட்டி சாவடிக்கிறான். அந்த பையன் இறந்துடுறான். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சீனிவாசலுடைய பசங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம சொல்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பசங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கஸ்தூரியுடைய பையனை, அந்த கற்பான்னு சொல்லக்கூடிய பையனை கொடூரமான முறையில் வெட்டி சாவடிக்கிறாங்க. அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இருந்தாலும்
ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இது காவல்துறைக்கு தெரியுது. இப்போ என்னென்னா ஒரு கஞ்சா ஒருத்தங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா என்ன பாவம் செஞ்சாங்க? புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்கள், கேபி பார்க்கில் இருக்க மக்கள் பாவப்பட்ட மக்களா? குருசாமி நகர், கேபி பார்க்கு, கேஎம் கார்டன், அதுக்கப்புறம் டோபிகன் ஹவுசிங் போர்டு, இந்த மாதிரி பிகே காலனி, இந்த மாதிரி இருக்க இளைஞர்கள் சமுதாயத்தில் நம்ம கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பசங்க இன்றைக்கி இந்த கஞ்சா போதையில் அடிமை இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பல பதிவுகளை சொல்லிக்கிறோம். 20 பசங்க கஞ்சாவாலையும் ஊசியாலும் இந்த ஏரியாவில் மட்டும், இந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அதாவது P1 புளியாந்தோப் காவல் நிலையம், P2 ஓட்டேரி காவல் நிலையம், P3 வேசர்பாடி காவல் நிலையம், P4 பேசன் பீச் காவல் நிலையம், P5 MKB நகர் காவல் நிலையம், P6 கொடுங்கையூர் காவல் நிலையம், இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் 6 காவல் நிலையத்துலேயும் 2 ஏசி இருக்காங்க, ஒரு டிசி இருக்கார். டிசி நேம் முத்துக்குமார் சார். 2 ஏசி இருக்காங்க. 2 ஏசியும் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. இந்த ஏரியாவில் யாருன்னா கஞ்சா விற்க விடமாட்டேன்னு சொன்னால் இவங்களுடைய செல்வாக்கு எப்படின்னா அதிகாரிகளையும் மாற்றுறாங்க. போலீஸே வந்து நீலாம் ஒரு ஆளா, என்னை விற்க உள்ளனா உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பவர் இருக்குது. என்னென்னா இந்த கஸ்தூரிக்கு அதுக்கப்புறம் பிகே இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யார் நல்லா வெயிட்டாக இருக்காங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, அவங்களாம் பார்த்து வச்சுக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல் பிகே காணியில் நம்ம சொல்லக்கூடாது, ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய நேம் அவரை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஎம் கானில் ஒருத்தர், அதுக்கப்புறம் பெரியமேட்டில் முக்கியமான பிரமுகருடைய தம்பி, அவருடைய நேம் வந்து வீல ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ என்னென்னா என்னை வந்து யாருன்னா கஞ்சா விற்கக்கூடாது சொன்னால் இந்த மாதிரி ரவுடிஸ் ஆளுங்களை வச்சு அவங்கள தீர்த்து கட்டிடுறது. இல்லைன்னா காவல்துறையில் ஒரு சில நான் சொன்ன பார்த்தீங்க கருப்பாடு, இந்த அம்மா நவ மும்தாஜ் மாதிரியும் இவருக்கு மும்தாஜுக்கு யார் பார்த்துக்கோங்க, அந்த பேர் கொண்ட ஒரு போலீஸு அந்த அம்மாவுக்கு நிழல் போல் பாதுகாப்பாக இருக்கார். அவர் ஆல்ரெடி P4 இருக்கார். P4 இருந்தவர் இந்த கரப்டட் பர்சன் இருக்குன்னு பல அதிகாரிகளுக்கு தகவல் போகுது. அந்த அதிகாரியை மாற்றுறாங்க கமிஷன் ஆஃபீஸ்க்கு. அங்கேருந்தும் அவருடைய செல்வாக்கை அங்கேருந்தும் மாறி நேராக வந்து P4 வராரு. எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரி மாதம் 60-70 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, மக்களுடைய பணம் கொடுக்கப்படுறது, மக்களுக்கு சமூக ரீதியாக ஒரு பிரச்சனையை ஏற்படுற சமூக விரோதிக்கு நிழல் போல் ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்றுறது அந்த மும்தாஜுடைய வீட்டுக்காரு யாருன்னு சொன்னால் அந்த பேர் கொண்ட ஒரு நபர். இந்த கஸ்தூரி வந்து என்னென்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் போலீஸ்கிட்ட பேசினாலே அவங்கள மயக்கிற அளவுக்கு பேசுறது. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் என் முந்தானில் இருக்கிறாங்க, எவன் என்ன பண்ணுவான், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், யாரை இன்னும் மட்டும் நீ சொல்லு, நான் ஆளை வச்சு பண்ணிக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு பையன் அக்யூஸ்டு, அவனை வந்து அவன் போய் ஒரு கொலையை பண்ணுறான், அதுக்கு ரிவெஞ்சில் போகுது. அந்த ரிவெஞ்ச் பண்ண பையனுக்கு இந்த போலீஸ்காரு நான் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு சாட்சிலாம் ஏற்றுறேன். எப்படி அவங்க பையனை வெட்டின ஆளுங்க, அவன் பையன் ஒருத்தனை வெட்டினான், அதுக்கு நீங்கள் சாட்சி ஏற்றிருக்கலாம்ல காவல்துறை அதிகாரி கேட்குறேன். அவங்க பையனால் ஒரு உயிர் போயிருக்கு கற்பனால், அதுக்கு அவர் சாட்சி ஏற்றலை, அந்த கொலையை மூடி மறிச்சிட்டாங்க. ஆனால் கஸ்தூரியுடைய பையனுக்கு கொலை பண்ணாங்கள்ல, அந்த கொலை பண்ண நபருக்கு சாட்சி ஏற்றணுன்னு டிகே முத்தூரில் இருக்க இளைஞர்கள், அதாவது ஆல்ரெடி சீனிவாசன் என்று ஒரு பையன் அங்கே மர்டரான பாருங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரிவெஞ்ச் பண்ணானுங்க. என்னென்னா என் ஃப்ரெண்டை வெட்டினதுக்கோசம் நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்சு பண்ண பசங்க. அதை கோர்ட்டு பார்த்துக்க போதே, இல்லைனா அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், இல்லைனா அந்த கேஸுக்கு இருக்க ஐஓ இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், இல்லை இன்ஸ்பெக்டராக இருக்கலாம். இந்த கேஸுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பார்க்க வேண்டிய வேலையை சாதாரணமாக ஸ்டேஷனில், அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆன ஒருத்தர் எப்படி ஒரு சாட்சியை ஏற்றத்துக்கு கூடியே இருந்து அந்த பசங்க போய் மிரட்டியிருக்கானுங்க. யார் கற்பனை வெட்டினாங்க தெரியுங்களா, அந்த பசங்களை சாட்சி சொல்லக்கூடாதுரா, நீ சாட்சி சொன்னால் உங்களை க்ளோஸ் பண்ணுவேன்ட்டு மிரட்டினதாக ஒரு தகவல் இருக்குது. அதில் சாட்சி யாருமே சொல்ல மாட்டுறாங்க, சாட்சியெல்லாம் போய் மிரட்டுறாங்க. அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவரை அனுப்பிச்சி இந்த போலீஸ்காரு, அதான் நான் சொன்ன பாருங்கள் மும்தாஜுடைய வீட்டுக்காரு, இந்த அம்மா என்னவோ மும்தாஜ் மாதிரியும் அவர் என்னவோ வீட்டுக்காரு மாதிரியும் அவரு போயிட்டு எல்லா சாட்சிங்களையும் போயிட்டு பேசுகிறாரு. நீ வந்து சாட்சி சொல்லி தான் ஆகணும், அவனுங்களாம் மிரட்டினா நான் பார்த்துக்கிறேன்றார். அப்போ என்னன்னா இந்த கஞ்சா வியாபாரி
லாஸ்ட் டைம் வந்து ஒரு 12 கிலோ கஞ்சாவை பிடிக்கிறாங்க இப்போ காவல்துறை அதிகாரிகள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த கஸ்தூரி மேலே 12 வழக்குகள் 12லேருந்து 18 வழக்கு வரைக்கும் P4லேயே இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே யார் கேஸ் போட்டாலும் நீங்கள் சாட்சிட்டு போடக்கூடாதுன்னு போலீஸே மிரட்டுறாங்க. இப்போ ஒரு கோர்ட்டாளி ஏற்றுக்கங்க, நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா கோர்ட்டாளிக்கிட்டே பெண்டிங் இருக்குது. அப்போது அந்த கோர்ட்டாளி என்ன பண்ணுறாரு, சாட்சிட்டே போடுறாரு. ஒரு ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி சாட்சிட்டு போடாமல் 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்குது. இப்போ தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு கேஸை எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா ஏன் சாட்சிட்டு போட மாட்டீங்க? அப்போது அக்யூஸ்டுங்களுக்கு நம்ம இருக்க போகிறோம். ஒரு எஸ்ஐ வந்து 3 வருஷம் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னை அனுசரித்து போன்றாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கும் கல்லாவாக போலீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் மாதம் ஒரு கஞ்சா வியாபாரிங்க கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு பொதுமக்களை காக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது நம்ம தான் கேட்கணும். ஏன்னா அந்த ஊரில் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அம்பேத்கர் அமைப்பு, விடுதலை சிறுத்தை, திமுக, அண்ணா திமுக, ஏன் இப்போ வந்த விஜய் கட்சியில் கூட இருக்காங்க. இன்னி வரைக்கும் யாரையுமே கேட்கல. அந்த டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளைண்ட்டே நம்மளது மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னென்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளைண்ட் இருக்குது. அரசாங்க கெசட்டில் சமூக ஆர்வலர் சசிகுமாரை தவிர யாருடைய கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் நம்ம வந்து இது வந்து ஒரு சமூக சேவை செய்யணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி கஸ்தூரி போன்ற ஆட்களை ஏன் இரும்பு கரம் கொண்டு கமிஷனர் அடக்க மாட்டுறாங்க? இவங்க நாள்பட அதாவது ஒரு கஞ்சா வியாபாரிக்கு எப்படி வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க கூட லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் பூங்காவனம், அதாவது கற்பா இருப்பாங்க, அவங்க மூஞ்சில் அறுப்பு இருக்கும், அறுப்பு பூங்காவனம் சொல்லுவாங்க. அந்த லேடி மேலே கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 40 வழக்கு இருக்குது. நிறைய வழக்குகளை அட்டன் செய்யாமல் அந்த எஃப்ஐஆர்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்றது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு காவல்துறையில் இருக்குது. மோஸ்ட் வாண்டட் இந்த பூங்காவனம் என்ற லேடி மோஸ்ட் வாண்டட். நிறைய திருந்துறதா சொல்லி கமிஷன் ஆஃபீஸ்லேயே எழுதிக்கிறாங்க. பல யூடியூப் சேனல்லையும் அழுதுட்டு ஐயா நான் திருந்தினேன் ஐயான்னு எழுதியும் கொடுத்துருக்காங்க. இந்த லக்ஷ்மின்றவங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எங்கேயாவது போய் கன்னிகாபுரம், புளியாந்தோப்பு, நரசிங்கபுரம், திருவிக்கா நகர் இந்த மாதிரி பகுதியில் நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கா மாதிரி போய் வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்துட்டவொடனே அங்கே வந்து கிட்டத்தட்ட 100 கிலோ 150 கிலோ கஞ்சாவை பதுக்குறாங்க. இது நம்மளுக்கே வருது. அப்போது காவல்துறை அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வியை தான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ சாதாரண ஒரு சின்ன கேஸாக இருந்தால் கூட ஒரு பையன் கஞ்சா கையில் வாங்கிட்டு வரான், அவனை இட்டுன்னு போய் அடி அடிச்சு நீ எங்கே வாங்கின, இவங்களுக்கு தெரியாத மாதிரி எங்கே வாங்கின சொல்லி அப்புறம் பார் நீ விற்கிற, இவன் காட்டி கொடுக்குறான்ட்டு அவனையே போய் காட்டி கொடுத்துருவாங்க. அவன் போலீஸ்கிட்ட வாங்கின அடி பத்தாதுன்னு வாங்கி கொடுத்ததுக்கோசம் காட்டி கொடுத்ததுக்கோசம் அவங்க வேறு அடிக்கிறாங்க. அப்போ ஒரு கஞ்சா வியாபாரிக்கு எப்படி இவ்வளோ ரவுடிசம் வருது? ஒரு கஞ்சா வியாபாரியும் கிட்டத்தட்ட 30லேருந்து 50 பேர் வரைக்கும் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டிஃபன்லேருந்து சாப்பாடு, மதியான சாப்பாட்டுலேருந்து எல்லாமே பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது மோஸ்ட்டு வந்து எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். என்னென்னா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் ஒரு லேடிஸு மேலே நீங்கள் இப்படி குற்றம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சரியாகணும்னா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் இவங்க மேலே வழக்கு இருக்குது, அதுவும் உண்மை. இப்போது இந்த ஜெயிலேருந்து வேலாயின்றவங்க வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி ரிப்ளை கொடுத்தாங்க காவல்துறை அதிகாரிகள்? சரி அதை கூட விட்டுருங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஐஎஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற கேமராவில் பார்த்தா ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பியை போய் பார்க்க வரா மாதிரி இவங்க வந்துட்டாங்கன்ற தகவலை மேல் அதிகாரிக்கு சொல்லி இவங்க தொடர்ந்து விற்கிறாங்க. இன்றைக்கி கூட காலையில் விற்றுட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் போய் சொல்லாமல் இவங்க போயிட்டு கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குற மாதிரி போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நின்று பேசிட்டு சிரித்து பேசுகிறாங்க. அப்போ பப்ளிக் எப்படி பார்ப்பாங்க? அதிகப்படியாக 100% பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு மக்கள் தானாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு மெசேஜ் போகுது. பாமர மக்கள் அதிகம் வாழக்கூடிய புளியாந்தோப்பு பகுதியில் இந்த மாதிரி ஆட்களை காவல்துறையே நான் தான் உன்னுடைய பார்ட்னர், நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்களுக்கு கஞ்சா எப்படி தான் வருது அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல போய் தகவல் சேர்த்துருச்சா என்னன்னா, இவங்க ஆந்திரா இங்கேருந்து கிளம்பிடுறது எப்படின்னா, அந்த கற்பனுடைய பசங்க 2 பசங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள பிடிச்சிக்கிறது. அப்புறம் இந்த ஏற்கனவே சொன்ன பாருங்கள் இந்த பூங்காவனம் அவங்க வீட்டுக்காரு அதை எடுத்துன்னு போய் பேசன் பீச்சில் ஆட்டோ, பேசன் பீச்சு இல்லைன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்
அப்படி ஆட்டோவில் அவர் அங்கே இருக்க சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறது, ஆந்திராவுக்கு இந்த 2 குழந்தைங்களை வச்சுன்னு சர்வசாதாரணமாக போகிறது. அதுவும் சொல்ல முடியல, தன்னுடைய உள்ளாடைக்குள்ளே அந்த கஞ்சாவை வந்து நல்ல காலில் கட்டிக்கின்னு கொண்டுன்னு வராங்க. அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி போயிட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்லேருந்து அங்கேருந்து ஒன்றையும் தெரியாத மாதிரி இந்த குழந்தைங்கள அப்படியே தூக்கின்னு வரதால் ஆர்பிஎஃப் காவல்துறை அதிகாரி முகத்தில் மிளகாப்பொடி போட்டுருவாங்க. 2வது ஜீவா ஸ்டேஷனாண்ட, ஜீவா ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் மாற்றிட்டு அவங்க வாடகைக்கு இருக்கிற வீட்டில் போயிட்டு வச்சுட்டு ஃபுல் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையான தகவல். இப்போ நம்ம சொல்கிறது கஸ்தூரியுடைய மொபைல் நம்பரை உயர் அதிகாரிகள் தயவு செய்து அந்த சர்ச் பண்ணணும். யார் யாரெல்லாம் அவங்க கூட துணை இருக்கா அவங்கள எல்லாரையுமே பிடிக்கணும். அதுதான். ஏன்னா ஒரு ஏரியாவில் தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் இதன் மூலம் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா உங்களை திட்டணும், உங்களை வந்து உங்களுடைய பேர் கெடுக்கணும்லாம் கிடையாது. காவல்துறையில் உள்ள ஒரு சிறு ஆடுங்களால், ஒரு சில கருப்பு ஆடுங்க, அவங்கெல்லாம் இன்னும் சொல்ல இன்னும் ஜென்மமே தெரில, அந்த நபர்களால் மட்டும் சமுதாயம் சீர்கெடுது. நம்ம ஒன்று கூட நினச்சோம் நிறைய ரவுடிஸ் பேக்கில் இருக்கிறாங்கன்னாங்க. ஆனால் ஓரளவு அந்த ஏரியாவில் குடித்து எல்லா ரவுடியும் செத்து போயிட்டானுங்க. மீதிக்கிற ரவுடிங்க எல்லாம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஓட்டானுங்க. மற்ற ரவுடிலாம் என்னென்னா போலீஸுடைய தொல்லையால் கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. என்னென்னா இனி கஞ்சா விற்கும் பெண் வியாபாரிகளுக்கு ரவுடிஸ் நாங்கள் நிற்க முடியாது சொல்லி ரவுடிஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஓரளவு ரவுடிஸுங்களை கொஞ்சம் பகுல் தூக்குறவங்கள இவங்க புருஷனாக ஏற்றுக்கிறது. அப்படி ஏற்றுக்கினாலும் போலீஸில் சில பேர் அவங்களுக்கு நிழல் போல் அவங்க வீடு வச்சுன்னுக்கிற வீட்டுக்கே போகிறாங்க. இதுதான் ஒரு மனசு கஷ்டம். அந்த மாதிரி போகிறது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது, அவங்க கூடியே இருந்து வீட்டில் ரேஷன் கார்டில் ஒண்டி தான் பேர் இல்லை, மற்றபடி எல்லாமே நிழல் போல் நிற்கிறாங்க. ஆகவே நம்ம இப்போ சொல்கிறது டிஜிபி சாராக இருந்தாலும் சரி, கமிஷனர் சாராக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் கமிஷனரு, டிசி சாராக இருந்தாலும் சரி, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் காதுக்கு வருதுன்றப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மனதில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பெண்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்களோ அதுபோல் புளியாந்தோம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லார் வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும். குழந்தைங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இந்த கஞ்சா போதையில் இருக்க பசங்களால் ஆகுது. அதனால தான் நம்ம இதை மூச்சை பூச்சின்னு எல்லா சேனல்லையும் கத்துறோம். 2.5 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி இந்த கஞ்சா போதை, இந்த போதை மாத்திரையால், இந்த ஊசிங்களால் வரதால் கஸ்தூரி போன்ற ஆட்களை எந்த நிபந்தனை இல்லாமல் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும், இவங்களெல்லாம் வெளியே விடக்கூடாது சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெட் நூல் நேருக்கு நன்றியை தெரிவித்து முடிச்சுக்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.